வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஸ்டாலின் தொகுதியிலேயே போலி வாக்காளர்கள், ஆதாரத்தை வெளியிட்ட பாஜக, பதறிப்போன திமுக. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது சமீபத்தில் ஒரு பேச்சுக்கள் அதிகமாக எழுந்து கொண்டிருக்கிறது. அரசியல் வட்டாரங்கள் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் எழுந்திருக்கிறது. எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு தகவல் தான். அதாவது என்னவென்றால், அது பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியல்களை திருத்தம் செய்வது, அதை பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, தற்பொழுது நம்மளுடைய பாஜக அதில் ஒரு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஆளுங்கட்சிக்கு ஒரு சிக்கலாகவும் மாறி இருக்கிறது. என்னவென்றால், மு.க.ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் சுமார் 4379 போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதனால் பார்த்திங்கன்னா எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக போராட்டம் நடத்துவது ஆச்சரியம் அளிக்கிறதாக கூறியிருக்கிறார் அவர். மேலும் எஸ்ஐஆர் என்றால் என்னவென்றே தெரியாமல் உதயநிதி ரிவிஷன் என்பதன் ரெஸ்ட்ரிக்ஷன் என சொல்வதாக விமர்சித்தார். மேலும் தங்களின் ஆட்சியின் தோல்விகளை மறைக்க திமுக இதுபோன்ற நிலைப்பாட்டை எடுப்பதாக சாடியும் பேசியிருக்கிறார்கள் பாஜகவினர்கள். இதனால் பாஜக திமுக என்ற ஒரு மோதல் துவங்கியிருக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால், அது தொடங்கியிருக்கிறதா என்பதனை அடுத்த கட்டமாக பார்ப்பதற்கு முன்னாடி தற்பொழுது திமுகவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை பாஜக கொடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இதை எஸ்ஐஆர் பார்த்திங்கன்னா பண்ணணும் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்பித்ததே திமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர்கள் பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்னென்னா, தற்பொழுது பெரும் விதத்தில் பாஜக இதில் கொஞ்சம் இன்வால்வ் ஆணுச்சு. மேலும் பார்த்திங்கன்னா அதில் மெயினே பார்த்திங்கன்னா உங்களால் தான் அது நடந்துகிட்ருக்கு, அதுக்கு எதிராக நீங்கள் போராட்டம் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணுறீங்களே, அதுதான் பெரும் விதத்தில் இருக்குது. நீங்களே அவ்வளோ வாக்குகள் எடுக்கும் மோசலோ அப்போ என்ன அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா பாஜகவினர்கள் இந்த கேள்விகளை முன்வைக்கிறார். அதுவும் நிர்மலா சீதாராமன் மூலமாக பாஜக இந்த வேலைகளை செய்கிறது அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இது பார்த்திங்கன்னா என்னதான் இந்த எஸ்ஐஆர் எடுத்து முடித்தாலும் கூட இது போன்ற நிகழ்வுகள் நடக்குமா நடக்காமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம் நமக்கு மேலே இருக்குது அப்படின்றது. ஸோ அதை தவிர்க்க வேண்டும் என்றால் மாற்றம் நம் கையில் அப்படின்றத நம்ம முடிவெடுத்துட்டு 2026 நோக்கி நகர வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக இருக்கிறது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை கவுக்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.